ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு வேற லெவல் மூவியை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி, ஃபிலிம் ரோல் 5 ஸ்டார் மூவியும் கூட. ஸோ மன வளர்ச்சி சரியா இல்லாத படத்துடைய ஹீரோ, உடம்புல குறைபாடுகளோட பொறந்து நடக்க முடியாம சரியா பேச முடியாம இருக்கிற படத்துடைய ஹீரோயின். ஸோ இப்படி இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு காதல் உருவாகுது. கடைசியா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ இதை வந்து ஒரு லவ் படம் அப்படின்னு சொல்றதை விட ஒரு லைஃபுக்கான படம்னு சொல்லலாம். இந்த சொசைட்டில மக்கள் எப்படி இருக்காங்கன்னு இந்த படத்துல தெளிவா காமிச்சிருப்பாங்க. அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் என்னன்னு தெரியும்ல, உங்களோட ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா ஒயாசிஸ்ன்ற ஒரு சவுத் கொரியன் எமோஷனல் டிராமா மூவியை பார்க்க போறோம். ஸோ படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு வீட்டுடைய செவுத்துல துணியாலான ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு. வெளியே இருந்து வர வெளிச்சம் மரத்து மேலே பட்டு அந்த மரத்துடைய நிழல்லாம் அந்த ஃப்ரேம் மேலே அப்படியே படுது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய டைட்டிலையே போடுறாங்க, ஒயாசிஸ். இந்த ஒயாசிஸ்னா என்ன அர்த்தம்னா, பாலைவனம் ஃபுல்லாகவே வெறும் மணல் மட்டும்தான் இருக்கும். அங்கே நம்ம போய் மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான், தண்ணி இருக்காது, நிழல் கூட இருக்காது, நம்ம காலி ஆயிடுவோம். ஆனால் அந்த மாதிரி பாலைவனத்தில் ஒரு சில இடங்கள்ல வந்து நிறைய மரம் செடிலாம் இருக்கும், தண்ணிலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒயாசிஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த படத்துக்கு எதுக்காக ஒயாசிஸ்னு பேர் வச்சிருக்காங்கன்னு இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல நமக்கு தெரிய வரும். சோ இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். ஜாங்னு ஒருத்தர், அவருக்கு மன வளர்ச்சி அவ்வளவா கிடையாது. இன்னைக்கு தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி அவர் வராரு. ஜெயிலுக்கு போற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணிருப்பாருன்னா, காரை ஓடிட்டு போயிட்டு ஏதோ ஒரு பர்சன் மேல மோதி அவர் இறந்து போயிட்டாரு போல. சோ அதுக்கான தண்டனையை தான் நம்ம ஜாங் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வராரு. சோ நம்ம ஜாங்குக்கு 2 பிரதர்ஸ், ஒரு அம்மா இருக்காங்க. இவ்வளவு நாள் ஜாங்கு ஜெயில இருந்திருக்காரு. ஆனா யாருமே ஜெயில வந்து ஜாங்க பார்க்கவே இல்ல. இந்த வருத்தம் ஜாங்குக்கு இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அம்மாவுக்கு நம்ம ஸ்வெட்டர் வாங்கிட்டு போனோன்னு கடையில போயிட்டு ஸ்வெட்டர் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போறாரு. டோரை நாக் பண்ண உள்ள இருந்து ஒரு குரல், யார் அது அப்படின்னு ஒரு லேடி கேக்குறாங்க. ஜாங்கும் அது அவங்க அம்மான்னு நினைச்சுக்கிட்டு, நான் லாண்ட்ரி கொடுக்க வந்திருக்கேன் மேடம் அப்படின்னு ஒளிஞ்சுக்கிறாரு ஆளு. சோ அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி டோரும் ஓப்பன் ஆகுது. அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஜாங் சொல்றாரு. பார்த்தா அங்க இருக்கிறது அவரோட அம்மாவே கிடையாது. அவங்க ஜாங்க பார்த்து பயந்து டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஜாங்கும், எங்க இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்குலாம் எதுவும் தெரியாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஜாங்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து சோகமா வந்துடுறாரு. ஜாங்குக்கு வேற ரொம்ப பசிக்குதா. ஒரு கடையில போயிட்டு டோஃபு இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த கடைக்காரங்களுக்கு டோஃபுனா என்னன்னே தெரியல. சரின்னு அப்படியே வெளியே வராரு. பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்காரர் ரொம்ப நல்லவர் போல. ஜாங்கு சாப்பிட ஃபுட்டு பால்லாம் கொடுக்கறாரா. ஜாங்கும் அப்படியே நின்னுகிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த சாப்பாடை கூட உட்காந்து ஒரு இடத்துல பொறுமையா சாப்பிடணும் அப்படின்னு கூட ஜாங்குக்கு தெரியாது. அப்படியே நின்னுகிட்டே ரொம்ப வேகமா சாப்பிடுறாரு. ஏன்னா அவரோட ஃபேமிலி எங்க போனாங்கன்னே தெரியல. அதனால ஜாங்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு வேகமா ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்துல கால் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா காயின் யூஸ் பண்ணாதான் காலே பண்ண முடியும். பக்கத்துல 2 பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அவங்க யார் கூடவோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜாங்கும் அந்த பசங்களை பார்த்து, பசங்களா, நான் என் வீட்டுக்கு கால் பண்ணோம், ஆனா என்கிட்ட காயினே இல்லவே இல்லை, உங்ககிட்ட ஏதாவது இருந்தா தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆனா அந்த பசங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்த போன் காலை கட் பண்ணிட்டு வேகமா அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இப்படியே டைம் போகுது. மதியம் ஆயிடுச்சு. ஜாங்குக்கு ரொம்ப பசிக்கும்ல. சோ அதனால ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு சாப்பிடுறாரு. காசு இல்லாததுனால ஜாங்க பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்க. ஐயோ சார், உங்க காசை கொடுக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன், என் ஃபேமிலியை மட்டும் நான் கான்டாக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பணத்தை கொடுத்துருவாங்க அவங்க. நீயும் அப்படிதான் சொல்ற, போனை உங்ககிட்ட கொடுத்தா கால் பண்ணா போனை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ற, நான் என்ன பண்றது? என் ஃபேமிலியை சேர்ந்தவங்க வீட்டையும் காலி பண்ணிட்டாங்க, போன் நம்பரையும் மாத்திட்டாங்க போல. நான் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சி காசை நான் கொண்டு வரேன், ப்ளீஸ் என்ன வெளியே விடுங்க. நீங்க வேணா இந்த ஷூவை வச்சுக்கோங்க, ஷூ இல்லாம என்னால எப்படி தப்பிச்சு ஓட முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா அந்த ஹோட்டல்காரங்க ஜாங்க விடுற மாதிரியே இல்ல. போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸை பார்த்த உடனே ஜாங் அங்க இருந்து ஓட போலீஸ் ஆனா பிடிச்சிடுறாங்க. சோ ஜாங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது, ஜாங் இன்னைக்கு தான் ஜெயில இருந்தே வெளியே வந்திருக்காரு, அதுவும் யாரையோ கொலை பண்ண கேஸ்ல. போலீஸும் ஜாங்க பார்த்து என்ன கேஸ் அது அப்படின்னு கேட்கும் பொழுது, சார் நான் காரை ஓட்டிக்கிட்டு வந்தேன்னா ஈவினிங் டைம், முன்னாடி இருந்தவரை சரியா பார்க்கல, விட்டு ஏத்திட்டேன் சார், அதான். ஓ அப்படியா, எவ்வளவு வருஷம் ஜெயில இருந்த? ஒரு 2.5 வருஷம் இருந்தேன். பாருடா, உனக்கு மன வளர்ச்சி கம்மியா இருக்குன்றதுனால 2.5 வருஷத்துல விட்டாங்க போல. இதுவே வேற எவனாவது இருந்தா 5 வருஷமாவது இருந்திருப்பான். சரி சரி, நாங்க உன் ஃபேமிலியை கான்டாக்ட் பண்றோம் அப்படின்னு போலீஸ் கான்டாக்ட் பண்ணி நம்ம ஜாங்குக்கு 2 பிரதர்ஸ், ஒருத்தன் தம்பிக்காரன், இன்னொருத்தன் அண்ணங்காரன். அதுல தம்பிக்காரன் வராப்ல. ஜாங்கும் அவரோட தம்பியை பார்த்த உடனே வந்துட்டியா அப்படின்னு அவ்வளவு
அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. டேய் என்னடா மண்டையில கலர்லாம் போட்டிருக்க, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல அப்படின்ற மாதிரி போலீஸுங்க முன்னாடியே அவரோட தம்பியை கொஞ்சறாரு. ஆனா அந்த பையனுக்கு சுத்தமா பிடிக்கல போல நம்ம ஜாங்க பார்த்தாலே. முகத்தை கூட பார்க்காம சார் நான் எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த கேஸை முடிச்சுட்டு ஜாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஸோ கார்ல வரும்பொழுது ஜாங் அவரோட தம்பி கிட்ட பேச ட்ரை பண்றாரு. டே என்னடா என் மேல கோவமா அப்படின்னு கேட்க, பின்ன நீ இல்லாம ஒரு 2.5 வருஷம் நிம்மதியா இருந்தோம், அதான் வந்துட்டல, இதுக்கப்புறம் ஃபுல்லா டார்ச்சர் தான் இப்படின்னு அந்த தம்பிக்காரன் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாரு. ஆனா ஜாங் அதெல்லாம் வெளியே காட்டிக்காம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வராரு. ஸோ அப்புறம் வீட்டுக்கும் வராங்க. ஜாங் அவருடைய அம்மாவை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஜாங்கோடைய அண்ணன் இருக்காருல, அவருக்கு மேரேஜ் ஆகி ஒரு ஒய்ஃபும் இருக்காங்க. அந்த அண்ணன்காரனும் ஜாங் அவ்வளவா கண்டுக்கிற மாதிரி இல்ல. அண்ணன்காரனோட ஒய்ஃப் அதான் அண்ணியாரு, அவங்க ஜாங்க போட்டு சம்மாட்டி அடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வரும்பொழுது காலை வாஷ் பண்ணணும்னு தெரியாதா, போய் வாஷ் பண்ணு அப்படின்னு அடிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு மன வளர்ச்சி இல்லாததுனால இப்படிதான் இவர் திட்டுவாங்க, அடிப்பாங்க, இந்த மாதிரி தான் நடத்துவாங்களே. ஜெயில இருந்து ஜாங் திரும்ப வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுற ஒரே ஜீவன் யாருன்னா ஜாங்கோடைய அம்மா மட்டும்தான். ஜாங்கும் அம்மாவுக்காக அம்மா அம்மா ஒரே குளிரா இருக்குல்ல, உனக்காக நான் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அவர் வாங்கி கொடுத்த அந்த ஸ்வெட்டரை அம்மாவுக்கு மாட்டி விடுறாரு. அம்மாவும் போட்டுக்கிறாங்க. ஜாங்கும் அம்மாவை பார்த்து அம்மா நீ ரொம்ப சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. ஜாங்கு சும்மா இப்படியே வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது, அவருக்கு ஒரு வேலை வேணும். அதனால ஜாங்கோடைய அண்ணன் வந்து ஒரு சூஷி ரெஸ்டாரண்ட்ல அவருக்கு டெலிவரி பாய் வேலையை வாங்கி கொடுக்கறாரு. வேலை மட்டும் கிடையாது, ஜாங்க வீட்லலாம் அவங்க சேர்த்துக்கவே மாட்டாங்க. அதனால ஜாங் தங்குறதுக்கு தனியா ஒரு இடத்தையும் ஏற்பாடு பண்றாரு. அதோட ஜாங்கோட ஃபேமிலி எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேருக்கு மட்டும்தான். ஜாங் நாளைக்கே இறந்து போனா கூட அந்த வீட்ல அவங்க அம்மாவை தவிர மத்த யாருக்குமே எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. எது என்னவோ ஜாங்குக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஜாங் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு gift மாதிரி ஒன்னத்தை வாங்கிக்கிட்டு நேரா ஒரு வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா யாரோ கொடுத்தன வராங்க. அது யாரு அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜாங்கு ஒரு பர்சனை கார் ஊட்டி ஏத்தனார்ல, அந்த பர்சனுடைய பசங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. ஜாங் அந்த வீட்டுக்குள்ள போறாரு. பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள வெள்ளை கலர்ல புறா அப்படியே பறக்குது. சடனா ஜாங்கோட முகத்துல வெளிச்சம் வந்து அடிக்குது. யாரா வெளிச்சம் அடிக்கிறதுன்னு பார்த்தா ஒரு சின்ன கண்ணாடியை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு. அவங்க பிறக்கும் பொழுதே ஒரு குறைபாடோட பிறந்திருக்காங்க. சரியா நடக்க முடியாது, உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கும், அதோட சரியா பேசவும் முடியாது. அந்த பொண்ணோட பேரு ஜோஹா. அந்த பொண்ணு வந்து கண்ணாடியை வச்சுக்கிட்டு நம்ம ஜாங்கோடைய முகத்துல வெளிச்சத்தை அடிக்கிறாங்க. அவரும் அப்படியே ஐயோ கண்ணுலாம் கூசுதே அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாரா. அது ஜோஹாவுக்கு பிடிச்சிருக்கு. திரும்ப திரும்ப அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்காங்க வெளிச்சத்தை. ஜாங் வந்து ஒருத்தரை ஏத்தி கொன்னார்ல, அவருடைய பொண்ணு தான் இது. நீ தான் அவருடைய பொண்ணா இருக்கணும், உன்னோட பேர் என்ன, நீ பேசுவியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. ஆனா ஜோஹா பதிலுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒரு மாதிரி கம்முனே இருக்காங்க அவங்க. ஏன்னா ஜோஹாவுக்கு நம்ம ஜாங்கு யாரு என்னெல்லாம் தெரியாது, திடீர்னு வீட்டுக்குள்ள வந்துட்டானே அப்படின்னு கம்முன்னு இருக்கும் பொழுது அப்ப வீட்டுக்குள்ள இன்னொரு பர்சன் வராரு. அது ஜோஹாவுடைய பிரதரு. அவரு ஜாங்க பார்த்துட்டு டே என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு வந்திருப்ப சார், நேத்து தான் என்ன ரிலீஸ் பண்ணாங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஏண்டா உன் மன்னிப்பெல்லாம் எவன்டா கேட்டது, பைத்தியக்காரன் நாயே, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்லனா சாகடிச்சு போட்டுருவேன். ஐயோ என்ன அப்படி திட்டாதீங்க, சரி நான் வந்தது தப்பு தான், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஜாங் அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஜோஹாவும் பாக்குறாங்க. இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு கொடுத்தன வந்திருக்காங்க. ஆனா ஜோஹாவை மட்டும் இங்கேயே விட்டுட்டு பாத்துக்கிறதுக்கு ஒரு லேடியை ஏற்பாடு பண்ணிட்டு ஜோஹாவுடைய பிரதரு இங்க இருந்து வெளியே கிளம்பி போறாரு. பார்த்தா வெளியே நம்ம ஜாங் இருக்காரு. என்னங்க நீங்க மட்டும் வரீங்க, உங்களோட சிஸ்டரை கூட்டிட்டு வரலையா? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல பாவம் உங்க சிஸ்டரை மட்டும் தனியா வீட்டுல வச்சிருக்கீங்களே, நீங்களும் அவங்க கூடவே இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் துணையா இருக்கும்ல. ஏண்டா என் சிஸ்டரை பத்தி கவலைப்பட நீ யாரு? இன்னொரு தடவை நீ இங்க வந்த அவ்வளவுதான், உன்னை ஒழுங்கா போ அப்படின்னு சொல்ல ஜாங்கும் அங்க இருந்து வந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த ஜோஹான்ற பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணுக்கு கவர்மெண்ட்ல இருந்து மாசம் மாசம் நிறைய பணம் வரும். ஏன்னா இந்த மாதிரி குறைபாடோட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சில சலுகைலாம் பண்ணி பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணத்தெல்லாம் ஜோஹாவுடைய பிரதர் தான் வாங்கிக்கிட்டு இருக்காரு. சரி காசை வாங்கிக்கிட்டு ஜோஹாவா ஒரு பத்திரமா பாத்துப்பாருன்னு பார்த்தா தனியா ஒரு சின்னதா வீடை வாடகைக்கு எடுத்து அங்க அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு பாத்துக்கிறதுக்கு ஆளை ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு இவரு சந்தோஷமா அந்த பணத்தை வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஜோஹாவை பாத்துக்கிற பொண்ணுலாம் எப்பவுமே கூட இருக்கவே மாட்டா. ஒரு நாளைக்கு ஒரு 2 தடவை வந்து பார்த்துட்டு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு போயிடுவா. மீதி இருக்கிற நேரம் ஃபுல்லா ஜோஹா அந்த வீட்டுக்குள்ளேயே தனியா இருப்பா. வீட்டுல எந்த ஒரு பொருளும் கிடையாது, கண்ணாடியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே ரிஃப்ளெக்ஷனை செவுத்துல அடிச்சு இதை மட்டும் தான் ஜோஹா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதோட ஜோஹாவுக்கு நல்லாவே கற்பனை சக்தி அதிகம். ஒரு கண்ணாடி இருக்கு, அந்த கண்ணாடியில இருந்து வர ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். ஆனா ஜோஹா கற்பனை பண்ணி அந்த ரவுண்ட் ரவுண்டா வர ரிஃப்ளெக்ஷன்லாம் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கிற மாதிரியும் அது அப்படியே பறந்து ஜோஹா கிட்ட வர மாதிரியும் அவங்க கற்பனை பண்ணிப்பாங்க. இங்க நம்ம ஜாங் அந்த ரெஸ்டாரண்ட்ல டெலிவரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி ஃபுட்டை ஒரு இடத்துல டெலிவரி பண்ணும்பொழுது அங்க இருக்கிறவனுங்களாம் சரியான மோசமானவங்க போல சாப்பாடை வாங்கி வச்சுக்கிட்டு காசை கொடுக்காம சீட்டு கட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்கோ ரொம்ப அப்ராணியா சார் காசை கொடுங்க, கடையை
வேற க்ளோஸ் பண்ண போறாங்க, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்ல அந்த ஆளுங்க கடைசி வரைக்கும் காசை கொடுக்கவே இல்லை. ஸோ ஜாங்கோ என்ன பண்றதுன்னு தெரியாம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர அங்க ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸே பண்ணிடுறாங்க. சரின்னு ஜாங்கோ அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய டெலிவரி பைக் எடுத்துக்கிட்டு நேரா அவரோட வீட்டுக்கு போறாரு. போற வழியில தான் அந்த ஜோஹா பொண்ணு இருக்கிற வீடும் இருக்கு. இவரு கீழே நின்னுகிட்டே மேல பாக்குறாரு. ஜோஹா வீட்டுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு என்னன்னே தெரியல, ஜோஹாவுடைய ஞாபகமாவே இருக்கு. இந்த நேரத்துல நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி பைக்கை ஓட்டிக்கிட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. போற வழியில ரோட்ல ஓடுற வண்டியிலேயே ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பின்னாடியே இந்த ஜாங் வர ஷூட் எடுக்கிறவங்களாம் யோ தூரமா போயா ஷூட் எடுக்கிறோம் தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. ஆனா ஜாங் அதெல்லாம் கண்டுக்காம வண்டியை வளைச்சு வளைச்சு ஓட்ட அப்படியே ஆளு கீழே விழுந்து வண்டியும் உடஞ்சிருது. அடுத்த நாளே இவரை வேலையை விட்டும் தூக்கிடுறாங்க. வீட்டுல இருக்கிறவங்களும் ஜாங் மேல செமையா கடுப்பாக்குறாங்க. இவ்வளவு நாள் நிம்மதியா இருந்தோம், அந்த நிம்மதியை கெடுக்கவே வந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க. ஆனா நம்ம ஜாங் அதெல்லாம் கண்டுக்காம ஒரு பொக்கே ஒண்ணு வாங்கிக்கிட்டு நேரா ஜோஹாவை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு போறாரு. போய் பார்த்தா அந்த வீடு லாக்ல இருக்கு. உண்மையிலே ஜோஹா அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்காங்களே. ஜோஹாவை பாத்துக்கிற பொண்ணு வந்து போகும்பொழுது வீட்டை லாக் பண்ணிட்டு போயிடுவா. சிம்பிளா சொல்லணும்னா ஜோஹா வந்து ஒரு ஜெயில இருக்கிற மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. அந்த ரூமை விட்டு அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. சோ நம்ம ஜாங்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜோஹாவை பாத்துக்கிற அந்த லேடி வராங்க. அவங்க ஜோங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும், அது வந்து இந்த பொக்கேவை இந்த அட்ரஸ்க்கு வந்து கொடுக்க சொன்னாங்க. ஓஹோ ஜோஹாவுக்கு யாரோ பொக்கேவை அனுப்பியிருக்காங்க போல, கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்குறாங்க. சோ இப்பதான் ஜோங்குக்கே தெரிய வருது உள்ள இருக்கிற அந்த பொண்ணோட பேரு ஜோஹான்னு. அதோட ஜோஹாவை பாத்துக்கிற அந்த லேடி வீட்டோட சாவியை பக்கத்துல இருக்கிற ஒரு தொட்டி பக்கத்துல இருந்து எடுத்து டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. சோ இதை இவர் நோட் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து தூரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா ஜோஹாவை பாத்துக்கிற அந்த லேடி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவர் ஜோஹாவுடைய வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா சாவி இருக்கிற இடம் இப்ப இவருக்கு தெரியும்ல. சோ ஓபன் பண்ணி உள்ள போயிட்டு ஜோஹாவையும் மீட் பண்றாரு. ஏய் உன்னோட பேரு ஜோஹா தானே? என்னோட பேர் என்னன்னு தெரியுமா? என் பேரு ஜாங். நான் உன்னை முதல்ல பார்க்கும்போதே எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா? ஆனா என்ன என் கண்ணுல லைட்டை விட்டு ஆட்டிட்டியா, கண்ணுலாம் கூசிச்சு எனக்கு. உன்னோட பிரதர் உன்னை இப்படிதான் எப்பவுமே ரூம்குள்ளே வச்சிருப்பான் போல. வெளியே உலகம் எவ்வளவு அழகா இருக்கும்னு தெரியுமா? அது எல்லாத்தையும் நீ பார்த்துன்னு வச்சுக்கேன் அவ்வளோ சந்தோஷப்படுவ. அதோட உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? கொஞ்சோண்டு லிப்ஸ்டிக் மட்டும் அடிச்சேன்னு வச்சுக்கேன் வேற லெவல்ல இருப்ப. ஏ ஜோஹா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன எதுவுமே பேசவே மாட்ற? உன்னால பேச முடியும் தானே, பேச. ஆனா ஜோஹா அப்படியே கம்முனே இருக்காங்க. சரி ஓகே ஜோஹா, உனக்கே எப்பயாவது என் கூட பேசணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கேன் எனக்கு கால் பண்ணு. இது எங்க அண்ணனோட கார் ஷெட்டோடைய விசிட்டிங் கார்டு. நான் வீட்டில தான் தூங்க மாட்டேன், கார் ஷெட்லயே தான் படுத்து தூங்குவேன். அதனால நீ கால் பண்ணனா நான் தான் போன் எடுப்பேனே அப்படின்னு அந்த விசிட்டிங் கார்டை ஜோஹாவுடைய ரூம் கண்ணாடியில சொருவி விட்டுட்டு அங்க இருந்து அவரு போயிடுறாரு. சோ இப்படி நம்ம ஜாங் வந்து ஜோஹா கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஜோஹாவுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங் வருது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்குமே ஜோஹாவை பார்த்து யாருமே இந்த மாதிரி பேசினதே கிடையாது. அதுவும் ஜாங் வந்து ஜோஹாவை ரொம்ப ரொம்ப அழகா இருக்குன்னு வேற சொல்லிட்டாரா. ஜோஹாவுக்கு ஒரே வெக்கம். ஜாங் சொன்ன மாதிரியே லிப்ஸ்டிக் எடுத்து அவங்க பூசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அவதான் வீட்டுக்கு ஜோஹாவுடைய பிரதர் வராரு. அவரு அவசர அவசரமா ஜோஹாவை கூட்டிட்டு கார்ல அவருடைய வீட்டுக்கு போறாரு. ஜோஹாவுக்கும் சந்தோஷம், நம்ம அண்ணன் மனசு மாதிரி நம்மளையும் இனிமே அவன் வீட்லயே வச்சுக்க போறான் போல அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனா எதுக்காக ஜோஹாவுடைய பிரதர் இப்படி பண்ணாரு அப்படின்னா, அதான் ஜோஹாவுக்காக கவர்மெண்ட்ல இருந்து பணம் தருவாங்கல்ல, அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஜோஹாவை நல்லா தான் பாத்துக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ண வீட்டுக்கு வராங்க. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் தலைவர் வேகமா ஜோஹாவை அந்த இடத்துல இருந்து அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்து நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. சோ அந்த கவர்மெண்ட் ஆளுங்களும் பரவாயில்ல இவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போன உடனேயுமே ஜோஹாவை திரும்பவும் அதே வீட்டுல தன்னந்தனியா கொண்டு போய் அடைக்கிறாரு. சோ இதெல்லாம் நினைச்சு ஜோஹா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நைட்ல அவங்களுக்கு தூக்கமே வரவே இல்லை. அதோட ஜோஹாவுடைய வீட்டு செவுத்துல வந்து ஒரு ஃப்ரேம் மாட்டிருப்பாங்க. பாலைவனத்துல ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய ஒவேசிஸ்ன்ற பிளேஸோடைய அந்த ஃப்ரேம் தான் அது. அந்த ஃப்ரேம் மேல வெளிய இருந்து அடிக்கிற லைட்டோட வெளிச்சத்தினால மரத்தோடைய நிழல்லாம் அப்படியே படுதா. சோ அதை பாக்குற நம்ம ஜோஹாவுக்கு ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா அந்த மரத்தோட நிழல் ஆடும் பொழுது அது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஜோஹா அதை பார்த்து பயப்படுறாங்க. சோ இதனாலயும் ஜோஹாவுக்கு சுத்தமா தூக்கமே வரல. உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம ஜாங்க கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, அந்த நம்பருக்கு இவங்க கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஜாங்கோடைய அண்ணனுடைய கராஜ் நம்பர் அது. அங்கதான் ஜாங்கும் தூங்குறாருன்றதுனால எழுந்து கால் அட்டன் பண்ணி யார் அது அப்படின்னு அவரு கேட்கும் பொழுது எங்க நம்ம ஜோஹாவும் திக்கி திக்கி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஜாங்கும் புரிஞ்சுக்கிறாரு இது ஜோஹா தான் அப்படின்னு. அடுத்த நாளே வேகமா ஜோஹாவுடைய வீட்டுக்கு போறாரு. ஆனா அகைன் வீடு லாக் ஆகிருக்கு. இவருக்கு தான் சாவி இருக்கிற இடம் தெரியுமே, திரும்பவும் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. சோ அங்க ஜோஹா இருக்காங்க. ஜாங்கோ அங்க போயிட்டு என்ன விஷயம், ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நேத்து நைட் எனக்கு கால் பண்ணியே, என்னது? சோ பாவம் ஜோஹாவும் அவங்களால சரியா பேச முடியாது. ஆனா முடிஞ்ச வரைக்கும் பேச ட்ரை பண்றாங்க. எதுக்காக நீ எனக்கு ஃப்ளவர்ஸை கொண்டு வந்த, பொக்கேவை கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ அதுவா, தெரியல எனக்கு, உன்னை பார்த்த உடனேயுமே உனக்கு பூவை கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் வாங்கிட்டு வந்தனே. அதோட உன் பேரை வந்து ஜோஹா தானே? நம்ம ஜோஹாவும் ஆமான்னு
சொல்றாங்க, அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா ஜோஹா? இளவரசின்னு அர்த்தம். நீ இளவரசினா அப்ப நான் தான் படை தளபதி, என்ன சொல்ற? உனக்காக நிறைய போர்லாம் பண்ணி ஜெயிப்பேன் இப்படின்னு இவரு சொல்ல, ஜோஹாவும் அப்படின்னா இதுக்கப்புறம் உன்னை நான் தளபதின்னு தான் கூப்பிட போறேன், நீங்க என்ன எப்படி வேணாலும் கூப்பிடலாம் இளவரசி அப்படின்னு ஜோஹா கிட்ட அவங்கள ஒரு இளவரசி மாதிரியே ஒரு பேசுறாரா. ஜோஹாவுக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் என் அண்ணனுடைய கராஜ்ல தான் ஒர்க் பண்றேனே. ஓ அப்படியா, எனக்கு உண்மையிலேயே போறாமையா இருக்கு. உன்னை பார்த்து இல்ல, வேலைக்கு போற எல்லார பார்த்தும் எனக்கு போறாமையா இருக்கு. என்னால எழுந்து வெளியே கூட போக முடியல தெரியுமா. சோ இப்படின்னு ஜோஹா சொல்றாங்க. ஜோஹா வந்து இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுனால அவங்களால கொஞ்சம் தெளிவா பேச முடியுது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்களால சுத்தமா பேசவே முடியாது. சோ நம்ம ஜாங்கும் எது நீ வெளியே போனதே கிடையாதா, வானத்தை நீ பாத்திருக்கியா இல்லையா, வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு ஜோஹாவை வீல் சேர்ல உட்கார வச்சு அந்த வீட்டோடைய மொட்டை மாடிக்கு கொண்டு வந்து அப்படியே தள்ளி விடுறாரு. ஜோஹாவும் அப்படியே வானத்தை பாக்குறாங்க. அப்படியே வானம் நீல கலர்ல அங்கங்க மேகங்களோட அவ்வளோ அழகா இருக்கு. ஜோஹாவும் அப்படியே அந்த வானத்தை பாக்குறாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவங்க. அதோட இவங்களுக்கு ஜாங்கையும் பிடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் ஜாங்கு நேரா அவருடைய அண்ணனோட ஷெட்டுக்கு போயிட்டு, அண்ணா எனக்கும் இந்த கார்லாம் எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அண்ணன் காரனும் அவரோட ஷெட்ல வேலை செய்யற ஒருத்தர்கிட்ட ஜாங்குக்கு வேலையை சொல்லி கொடு அப்படின்னு சொல்றாரு. அவரும் சொல்லி தராரு. ஆனா ஜாங்கால ஒரு நட்டு போல்ட கூட கழட்ட தெரியல. ஏன்னா ஒரு நார்மல் மனுஷனுக்கு இருக்கிற ஐக்யூவை விட நம்ம ஜாங்குக்கு ஐக்யூ லெவல் ரொம்ப கம்மி தான். ஆனா ஐக்யூ லெவலை விட ஜாங்கோட மனசுக்குள்ள இருக்கிற பாசம் ரொம்ப ரொம்ப பெருசு. இப்ப அந்த பாசம் முழுக்கவே ஜோஹா மேலதான் இருக்கு. ஜோஹா இருக்கிற இடத்துல ஆட்கள் இல்லாத டைம்ல இவரு போயிட்டு ஜோஹாவுக்கு துணிலாம் துவைச்சு கொடுக்குறாரு. ஜோஹாவும் வந்து யார் கூடவும் சகஜமா இது வரைக்கும் பேசினதே கிடையாதா. நம்ம ஜாங்க பார்த்துட்டு உன்னோட ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஜாங்கும் அப்படியே ஆளு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. உடனே ஜோஹா எனக்கு பிடிச்ச கலர் ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஒயிட்டா, எனக்கும் ஒயிட் தான் பிடிக்குமே, ஏன்னா அது நல்லா வெள்ளையா இருக்குல்ல. அப்புறம் உனக்கு பிடிச்ச சீசன் என்ன? எனக்கு சம்மர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜாங்கு சொல்ல, ஐயோ எனக்கு சம்மர் பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப வேர்வையா இருக்கும், அதோட கொசுலாம் வரும். எனக்கு வின்டர் தான் பிடிக்கும், நல்லா குளிர்ச்சுனா ரொம்ப ஜாலியா இருக்கும். ஜாங்கு துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பவும் விடாம ஜோஹா உனக்கு என்ன ஃபுட்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்க, இவரும் எனக்கு நூடுல்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு எல்லா ஃபுட்டும் பிடிக்கும் பீன்ஸை தவிர, பீன்ஸ் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னே தெரியல அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜோஹாவை பாத்துக்கிற அந்த லேடி வராங்க. டக்குன்னு ஓடி போய் ஒரு ஒளிஞ்சுக்கிறாரு பால்கனில. அந்த லேடியும் வந்து, ஜோஹா நீ யார் கூட பேசிக்கிட்டு இருக்க, குரல் சத்தம்லாம் கேட்டுது. அது ஒண்ணும் இல்ல, அது ரேடியோ தான். சரி அப்படியா, நான் ஈவினிங் வெளியே போறேன், வரத்துக்கு லேட் ஆகும், பரவாயில்லையா உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க பொறுமையாவே வாங்க அப்படின்னு ஜோஹா சொல்றாங்க. அப்புறம் அந்த லேடி போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜோஹா சொல்றாங்க, எனக்கு அதை பார்த்தா பயமா இருக்கு அப்படின்னு. வெளியே இருக்கிற ஒரு மரத்துடைய நிழல், அது வீட்டுக்குள்ள ஒயசிஸ்ன்ற துணியாலேயே ஆன ஒரு போஸ்டர் மாதிரி இருக்கு, அது மேல படுதா, அதை பார்த்து இவங்க ரொம்ப பயப்படுறாங்களாம். இதை ஜாங்கும் பாக்குறாரு. ஏ ஜோஹா, இது ஜஸ்ட் மரத்தோட நிழல், இதை பார்த்து உனக்கு ஏன் பயம்? எனக்கு தெரியல, அதை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. நீ சும்மா படுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தாதான் உனக்கு பயமா இருக்கும். நீ என்ன பண்ற, நைட் எனக்கு கால் பண்ணு, அப்படியே பேசிக்கிட்டே நீ தூங்கிடு, உனக்கு பயமே இருக்காதுல்ல. இதுக்கு ஜோஹா என்ன சொல்றாங்கன்னா, உன் கூட பேசுற வரைக்கும் ஓகே, ஒருவேளை நீ ஊர்ல இல்லனாலோ இல்ல உன் கூட பேச முடியலனாலோ எனக்கு இதை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும்ல. அட ஜோஹா, நீ சொல்ற மாதிரி ஒருவேளை நான் உன் கூட பேச முடியாமலோ இல்ல வெளியூர் போற மாதிரியோ நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கேன், அன்னைக்கு இந்த நிழல் உன் வீட்டுல தெரியாது, எப்படி உன்னால இந்த நிழலை மறைய வைக்க முடியும்? அதெல்லாம் மேஜிக், உனக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரிலாம் காமெடி பண்றாரு. ஜோஹாவும் சிரிக்கிறாங்க. அவரும் ஜாங் அங்க இருந்து வந்துடுறாரு. நைட் டைம் ஆகுது. ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிட்டே இருக்காங்க மணி கணக்குல. அவ ஜோஹா ஜாங் கிட்ட, எனக்கு அந்த நிழல் தெரியுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏ ஜோஹா, நான் தான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுற? இங்க பாரு, நான் மந்திரம் போடுறேன், அந்த நிழல் அப்படியே மறைஞ்சிரும் பாரு அப்படின்னு மந்திரம் போடுற மாதிரிலாம் என்னென்னமோ வளர்றாரு. அந்த நிழலும் அப்படியே மறையிற மாதிரி ஜோஹா கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா ஜோஹா நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணுவாங்க. நம்ம ஜாங் வந்து அவங்க கூட பேசுறாங்கல்ல, அதனாலேயே ஜோஹா மனசுல இருக்கிற எல்லா பயமும் போகுது, நிம்மதியா தூங்குறாங்க. அடுத்த நாள் ஆகுது. ஜோஹாவுடைய அண்ணனோட ஷெட்டுக்கு அண்ணி வந்திருக்காங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால கடையை சீக்கிரமாவே க்ளோஸ் பண்ண போறாங்க. அந்த அண்ணி வந்து பக்கத்துல பர்ஸை வச்சுட்டு உட்கார்ந்த மேனிக்கே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நைஸா அந்த பர்ஸை எடுத்து அதுல இருந்து காசை ஆட்டையை போட்டு தலைவர் நேரா ஜோஹாவை பார்க்க போறாரு. ஏன்னா ஜோஹா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, வெளியே போனாதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஜோஹாவை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு தான் காசை ஆட்டையை போட்டு ஒரு வீல் சேர்ல ஜோஹாவை உட்கார வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே வேகமா போறாரு. இவங்க கொஞ்சம் தூரம் போக போறாங்க. சோ அதனால ட்ரெயின்ல போறாங்க. ஜோஹாவுக்கு ட்ரெயின்ல வரது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவ ஆப்போசிட்ல ஒரு லவர்ஸ் இருக்காங்க. அதுல அந்த பொண்ணு வந்து கையில வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த பையனோட தலையில அடிச்சு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதை ஜோஹாவும் பாக்குறாங்க. நம்ம ஜோஹாவுக்கும் ஜாங் கூட அந்த மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இவங்களால எழுந்திருச்சு கூட நிக்க முடியாதே. சோ அதனால நம்ம ஜோஹா வந்து கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நார்மலா ஜாங் பக்கத்துல எழுந்து நிக்கிற மாதிரி கையில வாட்டர் பாட்டில் எடுத்து ஜாங் கூட சந்தோஷமா விளையாடுற மாதிரி இவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்க. கற்பனை பண்ணது மட்டும் இல்லாம அதை உண்மை மாதிரி நினைச்சு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இது ஜாங்கும் பார்த்துட்டு என்ன திடீர்னு சிரிக்கிறாளேன்னு புரியல அவருக்கு.
அப்புறம் ஜாங்கு ஜோஹாவை கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. இவங்க உள்ள வந்த உடனேயுமே அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற ஒரு லேடி, ஐயோ நீங்கெல்லாம் உள்ள வரக்கூடாது, நாங்க ஏன் உள்ள வரக்கூடாது, நாங்க சாப்பிட வந்திருக்கோம், அது வந்து சாப்பாடு காலி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நாங்க யாருக்கும் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. ஜாங்குக்கு எதுவும் புரியல. சுத்தி இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒருத்தர் எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா நம்மள மட்டும் ஏன் இங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஜாங்குக்கு புரியல. ஆனா கொஞ்ச நேரத்துல அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஜோஹா ரொம்ப வித்தியாசமா இருக்காங்களா, அதனாலதான் ஜோஹா உள்ள வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு, வா ஜோஹா நம்ம இங்க இருந்து போலாம், பெரிய கடை, இந்த கடையை விட்டா நமக்கு சாப்பிட வேற கடையே கிடையாதா, வா போலாம் அப்படின்னு நேரா ஜோஹாவை கூட்டிட்டு அவங்க அண்ணனுடைய ஷெட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா இன்னைக்கு சண்டே லீவு, க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஷெட்டை ஓபன் பண்ணி ஜோஹாவும் இவரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடைக்கு போனா தானே சாப்பிட விட மாட்டாங்க, சாப்பாடை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோன்னு போன்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஜோஹா அவங்க கற்பனையில நார்மலா இருக்கிற மாதிரி அப்படியே எழுந்து நின்று நம்ம ஜாங் பக்கத்துல வந்து அவரு கூட பேசுற மாதிரிலாம் அவங்க கற்பனை பண்றாங்க. அவங்க ஆர்டர் பண்ண நூடுல்ஸும் வந்துருச்சு. ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜோஹாவால சாப்பிட முடியாது, நம்ம ஜாங் தான் ஊட்டி விடுறாரு. ஸோ டைம் ஆயிடுச்சு, ஜோஹாவை அவங்க ரூம்ல கொண்டு போய் விடணும். ஜாங் என்ன பண்றாருன்னா, இப்ப அவங்க அண்ணனோட ஷெட்ல தானே இருக்காரு, அங்க அண்ணன்காரன் ஏதோ ஒரு காரை ரெடி பண்ணி வச்சிருப்பான் போல, அந்த காரை எடுத்துக்கிட்டு ஜோஹாவை கூட்டிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. ஹைவேல டிராபிக், எல்லா காரும் நிக்குது. ஜாங் உடனே, ஏ ஜோஹா நீ இது வரைக்கும் நடு ரோட்ல நின்னு இருக்கியா, எவ்வளவு ஜாலியா இருக்கும்னு தெரியுமா, வா அப்படின்னு காருக்குள்ள இருந்த ஜோஹாவை அப்படியே தூக்கி வெளியே கொண்டு வந்து, பாரு இதுதான் ரோடு, எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு ஜாலியா சந்தோஷமா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்றாங்க. நார்மலா டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படா அந்த டிராபிக் முடியும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா ஜாங்குக்கும் ஜோஹாவுக்கும் இந்த டிராபிக் அப்படியே இருக்கணும், சந்தோஷமா அந்த ரோட்ல நம்ம ஜாலியா இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் ஜாங்கு ஜோஹாவை ரூம்ல கொண்டு போய் விடுறாரு. ஜோஹாவும் ஃபுல்லா கற்பனையில இருக்காங்க. சோ ஜோஹாவை விட்டுட்டு ஜாங் இப்ப திரும்ப ஷெட்டுக்கு வராரு. ஏன்னா அங்க இருந்து தானே காரை கொண்டு வந்தாரு. நேரா ஷெட்டு கிட்ட போனா அங்க ஜாங்கோடைய அண்ணனும் ஒரு கஸ்டமரும் இருக்காரு. காரை டெலிவரி எடுக்கிறதுக்கு கஸ்டமர் வந்திருப்பாரு போல. சோ அண்ணன்காரனும் ஜாங் கிட்ட வந்து, டே ஜாங் என்ன வேலைடா பண்ணிருக்க, இப்போ கஸ்டமர் கிட்ட நான் என்னடா சொல்றது. உடனே ஜாங்கும், சார் நான் வந்து டெஸ்ட் டிரைவ் போனேனா, உங்க கார் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஓ டெஸ்ட் டிரைவா, ஆனா எதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு, இல்ல சார் வர வழியில ஃபுல்லா டிராபிக் அதனாலதான் அப்படின்ற மாதிரி ஜாங்கு சமாளிச்சிடுறாரு. ஸோ என்னதான் இவரு கஸ்டமரை சமாளிச்சாலும் அண்ணங்காரன் சும்மா இருப்பானா, என்ன கேட்காம எதுக்கு நீ காரை கொண்டு போன அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு குனிய வச்சு ஒரு பெரிய கம்பியாலேயே பின்னாடி செம்ம அடி அடிக்கிறாரு. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் ஜாங்கோட ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி பார்ட்டி ஒன்று நடக்குது பெரிய ஹோட்டல்ல. ஸோ நம்ம ஜாங் அந்த பார்ட்டிக்கு ஜோஹாவையும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நேரா ஜோஹாவுடைய வீட்டுக்கே போயிட்டு குளிப்பாட்டி செமையா ரெடி பண்ணி அந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வராரு. ஆனா ஜாங்கோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே ஜோஹாவை ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. ஏய் ஜாங் இது யாரு, இது வந்து என்னோட ஃப்ரெண்டு, இவளோட பேரு ஜோஹா, யாரா வேணா இருக்கட்டும், இது நம்மளோட ஃபேமிலி மீட்டிங், இதுல வெளியாலெல்லாம் கூட்டிட்டு வராத, அதோட அவளை பாரு, உன்னை விட அவ மோசமான பைத்தியம் போல, அவளை உடனே இங்க இருந்து கூட்டிட்டு போ, எனக்கு சாப்பிட கூட தோண மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நம்ம ஜாங்கோட அண்ணனும் தம்பியும் ஜாங்க தனியா கூட்டிட்டு போயிட்டு, டே நீ என்ன வேலைடா பண்ணிருக்க, இந்த பொண்ணு வந்து நீ கார் ஏத்தி கொன்னியே அந்த ஆளுடைய பொண்ணு தானே, ஆல்ரெடி அந்த ஆளை கொன்னுட்ட, இப்ப அந்த பொண்ணையும் கொல்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு அண்ணங்காரன் கேட்க, நம்ம ஜாங்கும், எது நான் கொன்னனா, நல்லா யோசிச்சு பாரு, அந்த ஆளை கொன்னது நீதான் ஜெயிலுக்கு போக வேண்டியது, ஆனா உனக்காக நான் ஜெயில இத்தனை வருஷம் இருந்துட்டு வந்திருக்கேன், என்னை பாக்குறதுக்கு கூட நீங்க வரவே இல்லை. ஸோ அப்படின்னா கார் ஏத்தி கொலை பண்ணது அண்ணங்காரன் தான், பழி நம்ம ஜாங் மேல வந்துருச்சு. சரி ஏதோ ஒன்று கூட்டிட்டு வந்துட்டல, தின்னுட்டு போட்டோம் அப்படின்னு அண்ணங்காரன் சொல்றாரு. ஸோ அந்த பார்ட்டியும் முடியுது. ஃபேமிலி போட்டோ எடுக்கிறாங்க. ஜாங்கு ஜோஹாவையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த போட்டோல நிக்கிறாரு. டே ஜாங்கு புத்தி கெட்டு போச்சாடா உனக்கு, இது ஃபேமிலி போட்டோடா, கண்ட நாயெல்லாம் உள்ள கூட்டிட்டு வர அப்படின்னு ஜோஹாவை அப்படியே தூரமா நிப்பாட்டி விட்டுட்டு வராங்க. ஸோ அதை பார்த்த ஜாங்கு, இவ ஒன்றும் நாய் கிடையாது, இவளோட பேரு ஜோஹா அப்படின்னு சொல்லி ஜோஹாவை கூட்டிட்டு ஃபேமிலி போட்டோ கூட எடுக்காம அங்கிருந்து ஜாங்கு போயிடுறாரு. ஏன்னா ஜாங்கை பொறுத்த வரைக்கும் ஜோஹாவும் இப்ப அவரோட ஃபேமிலி மாதிரி தான். இவரு மட்டும் நினைச்சா போதுமா, மத்தவங்களும் நினைக்கணும்ல, மத்த யாருமே ஜோஹாவை ஒரு மனுஷியா கூட மதிக்கவே இல்லை. ஸோ அப்புறம் ஜாங்கு ஜோஹாவை கூட்டிட்டு அவங்களோட ரூம்ல கொண்டு போய் விடுறாரு. ஜோஹாவும் இன்னைக்கு ஒரு நாள் என் கூடவே தூங்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க இவரும் தூங்க ஆரம்பிக்கிறாரு. ஜோஹாவை பாத்துக்கிற லேடியும் ஜோஹாவுடைய பிரதரும் நைட்டு வீட்டுக்குலாம் வரமாட்டாங்க, மார்னிங் தான் வருவாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அவங்க நைட்டு எதர்ச்சியா வர உள்ள வந்து அவங்க பார்க்கும் பொழுது ஜோஹா கூட நம்ம ஜாங் இருக்கிறத பார்த்துட்டு, இந்த ஜாங்கு திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து ஜோஹாவை ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல, போலீஸும் வந்து நம்ம ஜாங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஜாங்குடைய பிரதர்ஸ்க்கும் விஷயத்த சொல்ல அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அண்ணங்காரன் நம்ம ஜாங்க போட்டு செம்ம அடி அடிக்கிறான். நீ என்ன வேலைடா செஞ்சிருக்க, முதல்ல
திருடின, அப்புறம் கொலை பண்ண, இப்ப ரேப் பண்ற அளவுக்கு போயிட்டல, நீலாம் மனுஷனாடா அப்படின்னு திட்டுறாரு. நம்ம ஜாங்கும் அங்க இருக்கிற போலீஸ், அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் அவளை ரேப்லாம் பண்ணல, நானும் அவளும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் உண்மையை சொல்றாரு. ஆனா யாரும் நம்புற மாதிரியே இல்ல. சோ ஜாங் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரே வழிதான் இருக்கு, ஜோஹாவை விசாரிக்கணும். சோ அடுத்த நாளே ஜோஹாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. ஜோஹா கிட்ட விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சோ ஜோஹாவால சரியா பேச முடியாது, அதுவும் அவங்க ரொம்ப நர்வஸ்ல இருந்தாங்கன்னா சுத்தமா அவங்க பேசுறது புரியாது. ஆனா ஜோஹாவை பாத்துக்கிற அந்த லேடி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்படின்னு ஜோஹா சொல்றாங்க. ஜாங் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஆனா அந்த லேடி ஜாங் ரொம்ப ரொம்ப மோசமானவனா. உடனே ஜோஹாவும் மோசமானவெல்லாம் கிடையாது, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், நானும் அவனும் லவ் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜோஹா பேசுறது அந்த லேடிக்கும் புரியல, ஏன்னா அவங்க ரொம்ப நர்வஸ்ல பேசும்போது சுத்தமா புரியாது. ஆனா அந்த லேடி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லாம அவங்க இஷ்டத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே பூச்செடி கிட்ட நாங்க சாவியை வச்சிருந்தோம், அந்த சாவியை எடுத்து திறந்து அவன் உள்ள வந்தான். அப்புறம் ஜோஹாவும் ஜாங் தான் என்னோட லைஃபையே மாத்தினது, அவன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஜாங் என்ன நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனான், எனக்கு ஜாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா அந்த லேடி அந்த போலீஸ் கிட்ட ஜாங் நான் வீட்டுல தனியா இருக்கும் பொழுது என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜோஹாவுடைய பிரதரு செம்மையா கடுப்பாகிறாரு. ஜாங் அங்க கூட்டிட்டு வராங்க, நேரா போயிட்டு ஜாங் கூட சண்டை போட ட்ரை பண்றாரு. நம்ம ஜாங் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனா யாருமே அதை நம்புற மாதிரியே இல்ல. ஜோஹாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஜாங் ரொம்ப ரொம்ப நல்லவனு, ஆனா அவங்க பேசுறது யாருக்கும் புரியல. என்னோட ஜாங் எந்த தப்பும் பண்ணல, என்னோட ஜாங்க விடுங்க அப்படின்னு. அவங்களால என்ன பண்ண முடியும், உடம்ப அப்படியே ஆட்டிக்கிட்டு அந்த வீல் சேரை தள்ளி விட்டு அவன் எதுவும் பண்ணல, எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனா அதை பாக்குற போலீஸ்காரங்களும் மத்தவங்களும் பாருங்க அந்த ஜாங்க பார்த்த உடனே இவ எவ்வளவு டென்ஷன் ஆகுறான்னு, இவளுக்கு ஜாங்க சுத்தமா பிடிக்கவே இல்லை, சீக்கிரமா அவனை கூட்டிட்டு போயிட்டு ஜெயில அடைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டு இன்னுமே ஜோஹா உடைஞ்சு போறா. அவ்வளவுதான், ஜாங்க பிடிக்கிறாங்க, ஜெயிலையும் அடைக்க போறாங்க. இதுக்கு மேல ஜோஹா ஜாங்க பாக்குறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆக போகுதோ தெரியல. ஜாங்க ஜெயில அடைக்க போறதுக்கு முன்னாடி ஜாங் என் ஃபேமிலி எனக்காக ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க போலீஸும் ஓகேன்னு சொல்லி ஜாங்கோடைய ஃபேமிலியை வர வச்சு எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரே பண்ற டைம்ல கையில விலங்கெல்லாம் போட மாட்டாங்க. அந்த கேப்ல ஜாங் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடுறாரு. போலீஸ் பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஜாங் எஸ்கேப் ஆகி வேகமா ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு. இந்த நேரத்துல ஜோஹா அவளுடைய வீட்டுல அப்படியே சோகமா படுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஜாங் இருக்கிற வரைக்கும் பேசுற வரைக்கும் ஜோஹாவுக்கு அந்த மரத்தோடைய நிழலை பார்த்து பயமே இல்லை. ஆனா இப்போ அந்த நிழல் தெரியுது, அதை பார்த்து ஜோஹா ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்படியே பயத்தோடவே அந்த மரத்தோடைய நிழலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா அந்த நிழல் அப்படியே கீழே இறங்கி காணாம போகுது. ஜோஹாவுக்கு எதுவும் புரியல, எப்படி அது மறைஞ்சது அப்படின்னு. இது நம்ம கற்பனை கிடையாது அப்படின்னு ஜோஹாவுக்கு தெரியும். என்னடான்னு பார்த்தா வெளியே நம்ம ஜாங் அந்த மரத்தையே வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் அவரு போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடி வந்தாரு. அப்படியே அந்த மரக்கலையெல்லாம் இவர் வெட்டிக்கிட்டே கத்த ஆரம்பிக்கிறாரு. ஜோஹா, நான் தான் சொன்னல, ஒரு வேளை உன்னை விட்டு போற மாதிரி இருந்தா அந்த நிழலுக்கு ஒரு வழி பண்ணுவேன்னு சொன்னல, இனிமே உனக்கு அந்த நிழல் தெரியாது இப்படின்னு அவரு கத்த ஜோஹாவுடைய காதுக்கும் இந்த விஷயம் கேக்குது. அப்படியே அவங்க தவழ்ந்து தவழ்ந்து விண்டோ கிட்ட வந்து ஜாங்கோடைய முகத்தை பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களால முடியல, அவங்களுக்கு கேட்கறதுலாம் ஜாங்கோடைய குரல் மட்டும்தான். அவரும் வெளியே இருந்தே கத்திக்கிட்டு இருக்காரு. ஜோஹா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சீக்கிரமாவே வந்துருவேன், நான் வரத்துக்குள்ள யாரோட உதவியும் இல்லாம உன் வேலையெல்லாம் நீயே பாரு ஜோஹா, உன்னால முடியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த வார்த்தைகள்லாம் ஜோஹாவுடைய மனசுல பதியுது. அவ்வளவுதான், மரத்தை வெட்டினார்ல, போலீஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஜாங்க அரெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்க, சீக்கிரமாவே அவர் வெளியும் வந்துருவாரு. அதோட நம்ம ஜாங் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் ஜோஹா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே அப்படியே கம்முன்னு இருந்தவங்க இப்ப அந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி அங்கங்க நகர்ந்து அவங்க வேலையை அவங்களே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒயாசிஸ்னா என்ன, ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரியான ஒரு இடத்துல மரங்கள் தண்ணிலாம் இருக்கிற இடத்துக்கு தான் ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜாங்கோட லைஃபும் சரி ஜோஹாவுடைய லைஃபும் சரி ஒரு வறண்ட பாலைவனமாவே தான் இருந்தது. ஆனா எப்ப இவங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அவங்களுக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆச்சோ அந்த காதல் தான் இவங்களோட வாழ்க்கையுடைய ஒயாசிஸ் மாதிரி. இந்த இடத்துலயே ஒயாசிஸ்ன்ற இந்த படம் முடியுது. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. அதோட யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃபிலிம் ரோலுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.